அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டிடமும் சங்கத்தமிழ் காட்சி கட்டிடமும் தமிழ் பெருமையை பறைசாட்டுகின்றன. சரிங்களா? இது எல்லாமே முக்கியமானது. நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவீங்களோ இல்லை மண்டையில் ஏற்றிங்களோ, ஆனால் கண்டிப்பாக படிச்சிடணும். சிற்ப கலைக்கூடம் பூம்புகார். இந்த பூம்புகாரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இன்பமான ஒரு இடம் சொல்லிட்டு. இங்கே அங்கே போனாலே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை மறந்து ஒரு விஷயம் நடக்குமோ அந்த மாதிரி. சரிங்களா? இந்த இடம் போயின்னா நீங்கள் போய் பாருங்கள். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழரின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். இந்த நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றுள்ளன. இங்கு மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும். எங்க வர மருவூர் பாக்கம்? நம்ம கண்ணகி கவுளன் கதையில படிப்போம் அதில். சரிங்களா? சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் படிப்போம். சரிங்களா? மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினம்பாக்கம் என்னும் நகர பகுதியும் அமைந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினா பூம்புகாரை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடல் அரிப்பு, கடல் பொங்குறது, கடல் உள்ளிருக்கிறது, இந்த மாதிரி கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய கிபி 1923 ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. எத்தனை கேட்பாங்க? இது இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. சரிங்களா? கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. எது? கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு உள்ளது. கேட்பாங்க, மாதவி யார்? மாதவி ஆடலரசி. சரிங்களா? அவங்களுக்குமே ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. ஓகே. கலைக்கூடத்துக்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகிய அமைந்துள்ளன. அதாவது நெடுங்கல் மன்றம்ன்றது என்னன்னா, இங்க பாருங்க, கலைக்கூடத்தில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகிய அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு புரியும், எல்லாம் ஒன்றுமே புரியாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. சரி, ஓகே. அவ்வளோதாங்க. இந்த பாடத்தை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஃபுல்லாக படிச்சுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த பாடத்தை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படித்து முழுவதும் மனசில் பதிவு வச்சா மட்டும்தான் எழுதுக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து 3 to 5 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த 5 கொஸ்டினுமே வரும். நீங்கள் கமெண்ட்ஸில் எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க. அடுத்த தேர்வு எந்த தேர்வு வந்தாலும் சரி, பாருங்கள். இந்த கொஸ்டின் இல்லாமல் தமிழில் கொஸ்டின் எடுக்க முடியாது, இந்த பாடம் இல்லாமல். நிச்சயமாக இருக்கும். அதுவும் 3 to 5 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 3 கொஸ்டின் இது இந்த சம்மந்தமாக தான் ரிலேட்டடாக தான் வருமே. பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.